Hi friends, welcome back to Morning Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. நம்ம வீடுகள்ல செய்யக்கூடிய ஸ்வீட் அப்படினாலே ரொம்ப ஸ்பெஷல். அதுலயுமே நம்ம இன்னைக்கு செய்யக்கூடியது ராஜஸ்தான் ஸ்பெஷல் ரப்டி மால்புவா. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்ல வாயில வச்ச உடனே மெல்ட் ஆகக்கூடிய ஒரு டேஸ்ட்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணி முடிச்சிடலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரப்டி மால்புவா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 4 பிரெட் எடுத்துக்கணும். இத இதோட ஓரத்தை எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுங்க. இந்த சைடு போர்ஷன் பாத்தீங்கன்னா லேசான ஒரு பிரவுன் கலர் இருக்கனால இது நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்ப இத நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஒயிட் கலர் போர்ஷன் மட்டும் தான் தேவை. பாருங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தனியா எடுத்து மாத்தி வச்சிடலாம். இப்ப இத நல்ல கை வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணிருங்க. நீங்க நல்ல கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசையும் போது இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் கணக்கா வந்துரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல பவுடர் ஆட்டம் வந்துடும். இப்ப இதை எடுத்து நம்ம மாத்தி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்காக ரப்டி தான் ரெடி பண்ண போறோம். அதுக்காக ஒரு பேன்ல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். எந்த பாலா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்கான பாலா சேருங்க. இப்போ நார்மலா ரப்டி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பால் மட்டுமே வச்சு அதை நல்லா வத்த வச்சு நம்ம பால்கோவா மாதிரி ரெடி பண்ணி எடுப்போம்ல, அந்த பக்குவத்துக்கு கொண்டு வருவாங்க. நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்டா பிரெட் யூஸ் பண்ணி பண்றதுனால அதே ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் குயிக்கா வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்ப இந்த பால் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருக்கோம்ல அந்த பிரெட் துகள்கள் அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஸ்டவ்வை லோ ஃபிளேம்லயே வைங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஸ்பூனோட பேக் சைடு வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. இப்படி பண்ணும்போது இது நல்லா சாஃப்டா நம்மளுக்கு ரப்டி எப்படி இருக்குமோ அதே ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்துடும். பாருங்க இந்த மாதிரி தான். இப்போ இதுல கொஞ்சம் பாதி போர்ஷனை நம்ம எடுத்து மாத்திரணும். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா 120 கிராம் அளவு கப்ல ஒரு கப் அளவுக்கு நான் இப்ப இதுல மாத்தி எடுத்துக்க போறேன். உங்களுக்கு இந்த ரப்டி வேண்டாம் அப்படின்னா நீங்க நான் சொன்ன மாதிரி பாலை நல்லா திக்கா காய்ச்சிட்டு இது நல்ல பால்கோவா பதத்துக்கு வரது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்து நீங்க ரெடி பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்ப இதை மாத்தி வச்சுட்டு மிச்சமா இருக்கக்கூடிய அந்த ரப்டியில நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போறேன். இப்ப சேர்த்துட்டு ஸ்டவ்வை இனிமேல் லோ ஃபிளேம்லயே வைங்க. வச்சுட்டு இதுல கொஞ்சமா சாஃப்ரான் சேர்க்கிறேன். இது லேசான ஒரு கலர் கொடுக்கறதுக்காகவும் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காகவும். இப்ப சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது இல்ல அப்படின்னா நீங்க லேசான ஒரு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்தாலும் போதும். இப்ப இது இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கலாம். லோ ஃபிளேம்லயே வச்சிருங்க. பாருங்க இப்ப கொஞ்சம் ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம மால்புவாக்கு மாவு ரெடி பண்ண போறோம். அதுக்காக நம்ம ஆல்ரெடி எடுத்த அந்த ரப்டி அதை சேர்த்துக்கோங்க. அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கணும். மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை. இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லேசா இது இந்த மாதிரி நல்லா கலந்ததும் அதுக்கப்புறமா இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமா சேருங்க. அப்பதான் இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் போல சேர்த்திருக்கேன். ரெண்டாவது இன்னொரு 1/4 கப் சேர்த்து நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு 1/4 கப் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். கொடுக்கும்போது இதோட பக்குவம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வரும். இப்போ நம்மளுக்கு மால்புவாக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. தேவைப்பட்டா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு பாருங்க சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இதை மாத்தி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிருக்கேன். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து இதை நல்லா காய விட்டுருங்க. இது நல்லா காயணும். இதோட பக்குவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில பிசு பக்குவம் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சி எடுக்கணும். ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் எல்லாம் போயிடாதீங்க. அது கரெக்டா இருக்காது. இப்ப இதுல கொஞ்சமா சாஃப்ரானும் அப்புறமா கொஞ்சமா ஏலக்காவும் சேர்த்திருக்கேன். ஏலக்காவை தட்டி சேருங்க. அப்பதான் இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இது லேசா நம்ம கொதிக்க விட்டுடலாம். விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பிசு பதம் இருக்கும். கம்பி பதம் எல்லாம் வராது. இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே மாத்தி வச்சிடலாம்.
இனிமே நம்ம அந்த மால்போவை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு நான் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். ஆயில் வந்து ஃபர்ஸ்ட் நல்ல ஹீட்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஊத்த ஆரம்பிச்சதும் லோ டு மீடியம் இதுல தான் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாவே கரிஞ்சு போயிடும், உள்ளே எல்லாம் வேகாம இருக்கும். அதுக்காக தான் பாருங்க, இது இந்த மாதிரி எண்ணெயில நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா உப்பி வரும். இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் அப்படிங்கிறது. மாவு வந்து நம்ம கரெக்டா ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இப்ப எல்லா மாவையுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டே இருக்கணும். திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. நான் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் போட்ட 2 வந்து நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. அதை வந்து எடுத்துட்டு ஒரு டிஷ்யூல அப்படியே போட்டுடலாம். எக்ஸஸ் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் போயிடும். அப்புறமா மறுபடிக்கும் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதே மாதிரி மொத்தமா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 கிட்ட மால்போ வந்து ரெடி ஆயிருக்கு. இப்ப இதை அப்படியே எடுத்து நம்ம சுகர் சிரப்ல போடணும். இப்ப எல்லாத்தையுமே சுகர் சிரப்ல போட்டுருங்க. சுகர் சிரப்ல போட்டதுமே பாத்தீங்கன்னா உடனே ஊற ஆரம்பிக்கும். ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது, உடனேவே ஊறிடும். நம்ம போட்டு ஒரு நிமிஷத்துலயே இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டு வெளியே எடுத்துடலாம். இப்ப அவ்வளவுதான். இப்ப பாருங்க, சூப்பரா எல்லாமே நல்லா பாகுக்குள்ள ஊறிடுச்சு. இது அப்படியே இப்ப சர்வ் பண்ணிடலாம். ஒரு பிளேட்ல கொஞ்சமா இந்த மாதிரி ரப்டி எடுத்து ஃபர்ஸ்ட் வைங்க. அதுக்கப்புறமா இதுல வந்து நம்ம மால்போவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணும்போதே ரொம்ப டேஸ்டியா டெம்ப்டிங்கா இருக்கும், கண்டிப்பா சாப்பிடணும்னு தோணும். இப்ப வந்து இந்த மால்போவா அதுக்கு மேலோட்டமா வச்சுட்டு கொஞ்சமா சுகர் சிரப்பும் அதுக்கு மேல வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். பாருங்க எவ்வளவு ஜூசியா டேஸ்டியா இருக்குன்னு. இனிமே சுகர் சிரப் வந்து கொஞ்சமா இதுல அப்ளை பண்ணிருங்க. இதுக்கு மேலோட்டமா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா ரப்டி எடுத்து அப்படியே இதுக்கு மேலோட்டமாவும் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஒன்னு வச்சுதான் கண்டிப்பா சாப்பிடுவோம், ஒன்னு எடுத்துதான் சாப்பிடுவோம். இப்ப நான் சர்வ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வச்சுட்டு கடைசியா கொஞ்சமா பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி வந்து நீங்க போட்டுக்கலாம். அப்ப இது கிரன்ச்சியா சாப்பிட நல்லா டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதான். சோ நீங்களும் கண்டிப்பா இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.